Next, continuous random variable definition. A random variable capital X is said to be continuous if it takes all possible values between certain limits, say from real number A to a real number B. ஸோ இதோட பேசிக் ஃபார்முலா, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். கண்டினியூஸில் வந்து உங்களுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே வந்து டிஸ்க்ரீட்டில் வந்து சம்மேஷன் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 போட்டோம். கண்டினியூஸில் உங்களுக்கு இன்டெக்ரலில் வரும். ஸோ இன்டெக்ரல் minus infinity to plus infinity f of x equal to f of x dx equal to 1. அடுத்து cumulative distribution capital F of x அதாவது p of x less than or equal to x minus integral minus infinity to x f of x dx minus infinity less than x less than infinity. ஸோ இதில் வந்து உங்களுக்கு cumulative வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அப்பர் லிமிட்டில் x வரும். ஸோ லோவர் லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி, அப்பர் லிமிட் வந்து எக்ஸ். இது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டி பை டிஎக்ஸ் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். அந்த கியூமுலேட்டிவ் நீங்கள் டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். ஸோ ரிவர்ஸ் ப்ராப்ளத்தில் வந்து இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணும். அடுத்து மீன் இ ஆஃப் எக்ஸ் அல்லது எக்ஸ்பெக்டட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ டிஸ்க்ரீட்டில் வந்து சம்மேஷன் எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் போட்டோம். இங்கே வந்து minus infinity to plus infinity x into f of x dx. அப்புறம் e of x square integral minus infinity to infinity x square f of x dx. Then variance அல்லது var x அப்படின்னு சொல்லுவோம். e of x square minus e of x the whole square. அடுத்து probability of a less than or equal to x less than or equal to b equal to f of b minus f of a. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக f of b minus f of a போடலாம். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே சூட்டபிள் ஆகும். அதாவது இங்கே வந்து லெஸ் தென் இங்கே ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பியாக இருக்கலாம், அல்லது ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பியாக இருக்கலாம், அல்லது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பி. ஸோ எல்லா கேட்டகரிக்குமே இந்த இது வந்து அப்ளை ஆகும். எல்லாமே சேம் தான். ஓகே. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் எப்போதுமே எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் இதனுடைய இம்பார்ட்டன்ட் பேசிக் ஃபார்முலா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளை. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ இதுவும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்.